ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. மகளிர் உரிமை தொகை இப்போ வரைக்கும் வாங்காமல் இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஒரு 4 முக்கியமான அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அறிவிப்பு என்ன அப்படின்னா, விரைவில் மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதில் மெயினாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் தொடர்பாக ஓரிரு நாட்களில் அறிவிப்பு வரலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. புதிதாக திருமணமாகி ரேஷன் கார்டு பெற்றவர்கள், தவறான காரணங்களால் பெயர் விடுபட்டவர்கள், அரசு அல்லாத சில கூட்டுறவு ஊழியர்களின் குடும்பத்தினரும் இதில் சேர்க்கப்பட உள்ளனர். 1.10 கோடி பேர் ரூபாய் 1000 பெறும் நிலையில் மேலும் பல லட்சம் பேர் சேர்க்கப்பட உள்ளனர். அப்ளை செய்ய ஆவணங்களை தயாராக வையுங்கள் மக்களே. அதாவது என்ன அப்படின்னா, கடந்த 3 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அது நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரியே அறிவிப்பும் வெளியே இருந்துச்சு. இதில் மெயினாக என்ன அப்படின்னா, யார் இதுக்கு ரெடியாக இருக்கணும் இந்த மகளிர் உரிமை தொகை பெறுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக திருமணமானவங்க, அவங்க இன்னும் மகளிர் உரிமை தொகை வாங்காமல் இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில எலிஜிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அந்த எலிஜிபிலிட்டி அடிப்படையில் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கல, பேர் விட்டு போச்சு, இல்லை அப்ளை பண்ணி கிடைக்கல அப்படின்னா ஸோ அவங்க மறுபடியும் விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி அரசு பணியில் இருக்கக்கூடியவங்க இல்லை அப்படின்னா கூட்டுறவு ஊழியர்கள், இவங்களோட குடும்பத்தினர் இதில் பயனாளர்களாக சேர்க்கப்படாமல் இருந்தாங்க. ஸோ அவங்களையும் ஒரு குறிப்பிட்ட கேட்டகரி அடிப்படையில் சேர்த்து கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுமைக்கும் 1.10 கோடி பேருக்கு மகளிர் உரிமை தொகை கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இது இன்னும் பல லட்சம் பேருக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டு அவங்களுக்கும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியாயிருக்கு. ஸோ இதில் அஃபீஷியலாக அறிவிப்பு என்ன அப்படிங்கிறதா இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம். ஸோ 2வது அறிவிப்பாக என்ன மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவாக்கம். இது ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதை திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதோட அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. அதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை திட்டம் அடுத்த 3 மாதங்களில் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவள்ளூரில் இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் 30 ஜோடிகளுக்கு திருமணத்தை நடத்தி வைத்த பிறகு பேசிய அவர், தற்பொழுது 1.15 கோடி பேருக்கு வழங்கப்பட்டு வரும் 1000 உரிமை தொகை தகுதி வாய்ந்த அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். அதாவது என்ன அப்படின்னா, ஒரு திருமண நிகழ்வுக்கு வந்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர் பார்த்தீங்கன்னா அடுத்த 3 மாதங்களுக்கு விரிவாக்கம் செய்யப்பட உள்ளதா சொல்லியிருக்காங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை. ஸோ இந்த மகளிர் உரிமை தொகைக்கு ஆல்ரெடி இந்த இயர் ஸ்டார்ட் ஆனப்பவே என்ன சொன்னாங்க அப்படின்னா, மார்ச் மாதம் முதல்வரோட பிறந்தநாளிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் செய்யப்படும். அதே மாதிரி யார் அப்ளை பண்ணாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே மறு விண்ணப்பம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான அறிவிப்பாக தான் இதை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் வரக்கூடிய 3 மாதங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை ப்ராசஸ் நடக்க போகுது. ஸோ அதுக்கான விண்ணப்பங்கள் கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி அதுக்கு எங்கே விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்ல போகிறாங்க. ஸோ கம்பல்சரி இந்த 3 மாதத்துக்குள்ளே உங்களுக்கான விண்ணப்பங்கள் கொடுத்து அதுக்கு யார் எலிஜிபிலிட்டி அடிப்படையில் இருக்கீங்களோ அவங்க எல்லாமே விண்ணப்பிச்சு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கூடிய விரைவில் மகளிர் உரிமை தொகை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி எவ்வளோ பேருக்கு வழங்கிட்டு இருக்காங்க, இதே மாதிரி இதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ பேருக்கு வழங்க போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் அந்த ஒரு மேடை பதிவில் துணை முதல்வர் சொல்லியிருக்காரு. இப்போது 3வது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 மகளிர் உரிமை தொகை தகுதியான பயனாளிகள் நீக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு 1 மந்தில் பெரிய ப்ராப்ளமாக போயிட்டு இருக்கக்கூடியது மகளிர் உரிமை தொகையில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகளிர் உரிமை தொகையில் தகுதியான பயனாளிகளும் நீக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். மகளிர் உரிமை தொகை பெற்று வந்த தகுதியான பயனாளிகள் திடீரென நீக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. அதிக வருமானம் பெறுவோர் போன்ற தகுதியில்லாதோர் இறந்தோரின் பெயர்கள் அவ்வப்போது நீக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. எனினும் தகுதியானவர்களுக்கு நிறுத்தப்பட்டது ஏனென்று கேள்வி எழுப்பும் பாதிக்கப்பட்டோர் கோட்டாட்சியர் அலுவலகங்களுக்கு அலைந்தும் காரணத்தை அதிகாரிகள் தெரிவிப்பதில்லை என்று கூறுகின்றனர். அதாவது என்ன, இந்த ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், 1.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வந்துட்டு இருக்கும். திடீர்னு ரெகுலராக வந்துட்டு இருந்தால் மகளிர் உரிமை தொகை பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும். இது எதனால அப்படின்னு அவங்களுக்கே தெரியல. அதுக்கு என்ன ரீசன் எடுத்துக்கொள்ளப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு அவங்க என்ன எலிஜிபிலிட்டியில் எடுத்தாங்களோ அதை தாண்டி இருக்காங்க. அந்த எலிஜிபிலிட்டி அவங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற சமயத்தில்
அவங்க வந்து அந்த தகுதி இல்லாதவர்களாக நிர்ணயிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே அந்த மகளிர் உரிமை தொகை ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு வித வாதமாக வந்து கூறப்படுது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, அந்த மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணவங்க அவங்க ஃபேமிலியில் யார் எலிஜிபிலிட்டியில் இருந்தாங்களோ அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற சமயத்தில் அந்த பேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணப்பட்டு அவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை ஸ்டாப் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி 2-3 கேட்டகரிஸ், அதாவது ஒன்று என்ன அப்படின்னா உங்களுக்கு வருமானம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் அதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று டெத் ஆகிருந்தாங்க அப்படின்னா இதை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணும்போது எல்லா எலிஜிபிலிட்டியும் கரெக்டாக இருக்குது, யாரும் இறக்கல. அப்படி இருக்கிறவங்களதும் பேர் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அந்த ப்ராசஸில் ரிமூவ் ஆனவங்களை தவிர மீதி யார் யாருக்கு கரெக்டாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணப்பட்டுச்சோ, அதாவது நீக்கப்பட்டுச்சோ, 1000 அமௌண்ட் வந்து நிறுத்தப்பட்டுச்சோ, ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கலெக்டர் ஆஃபீஸு ஒரு சில ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தும் இந்த மகளிர் உரிமை தொகைக்கான ஆக்ஷன்ஸ் வந்து எதுவுமே எடுக்கப்படலை அப்படின்னு சொல்லி தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் வந்து இந்த ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. இதுக்கு என்ன ரீசன், இதுக்கு ஆக்ஷன் எடுக்காதது ஏன் அப்படின்னு மெயினாக நம்ம பார்க்கும்போது, இந்த மகளிர் உரிமை தொகையை வந்து கிட்டத்தட்ட 5-6 மாதமாக புது விண்ணப்பம் மறுபரிசீலனை இது எதுவுமே செய்யலை. கிட்டத்தட்ட 6-7 மாதம்னே சொல்லலாம். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா 2024 சர்டைன் மந்தில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பம் செய்கிறது வந்து நடந்துச்சு. இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மாதத்துக்கு மேலாச்சு மகளிர் உரிமை தொகை புதுசாக யார் இந்த புதுசாக மேரேஜ் ஆனவங்க, புதுசாக ரேஷன் கார்டு வந்தவங்க, அதே மாதிரி யார் அப்ளை பண்ணாமல் இருக்காங்களோ அவங்க அப்ளை பண்ணி கரெக்டாக கிடைக்காம மறுபரிசீலனை செஞ்சவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இந்த கேட்டகரியில் இருக்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அப்ளை பண்ணுறதுக்கான விண்ணப்பம் வந்து தமிழகம் முழுமைக்கும் வழங்கப்படலை. ஸோ அது வந்து இப்போது மார்ச்சுக்கு அப்புறம் தான் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 7 மாதத்தில் புதிய விண்ணப்பமும் வரல. இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரெகுலராக வந்துட்டு இருந்தால் மகளிர் உரிமை தொகை வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு நிறுத்தப்பட்டிருக்கு ஒரு சிலருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க எங்கே போய் கோரிக்கை வைக்கிறாங்களோ மக்கள், அங்கே சொல்யூஷனும் இல்லாமல் இருக்குது. இது எல்லாத்துக்குமே மெயின் ரீசன் என்ன அப்படின்னா மகளிர் உரிமை தொகைக்கான ப்ராசஸ் எல்லாமே இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அமௌண்ட் வரல அப்படின்னா அந்த ப்ராசஸும் ஹோல்டரில் இருக்குது, புதிய விண்ணப்பம் அதுவும் வந்து ஹோல்டரில் இருக்குது. இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்ச்சில் இருந்து தான் ப்ராசஸை வந்து ரீஸ்டார்ட் பண்ணி அதில் தான் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்க போகுது. அடுத்து 4வது முக்கிய அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 மகளிர் உரிமை தொகை புதிய அறிவிப்பு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் கார்டு வாங்கியவர்கள் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000க்கு விண்ணப்பிக்கலாம். புதிய ரேஷன் அட்டை, ஆதார், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவுடன் அருகில் உள்ள இ-சேவை மையத்தில் விண்ணப்பிக்கலாம். பின்னர் அதற்கான ஒப்புகை சீட்டு வழங்கப்படும். ஆனால் எப்போது உங்கள் விண்ணப்பம் பரிசீலனை செய்யப்படும் என உறுதியாக கூறப்படாததால் விண்ணப்ப நிலையை நீங்கள் ஆன்லைன் வாயிலாக அறிந்து கொள்ளலாம் என கூறப்படுகிறது. அதாவது என்ன அப்படின்னா இந்த மார்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்துருச்சு. ஸோ அதுக்கான விண்ணப்பம் வந்து கூடிய சீக்கிரம் வந்துடும். அப்படி வரும்போது நீங்கள் வந்து மகளிர் உரிமை தொகை வாங்காமல் இருந்தீங்க அப்படிங்கிற சமயத்தில் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணலாம். புதுசாக ரேஷன் கார்டு வந்திருக்கு அப்படின்னா அப்ளை பண்ணலாம். புதுசாக மேரேஜ் ஆனவங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் கார்டு, உங்களோட புதிய ரேஷன் கார்டு கொடுக்கணும். அதே மாதிரி ஆல்ரெடி இருக்கவங்களா இருந்தால் ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அது போக ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும். அதாவது என்ன அப்படின்னா அந்த நன்சை புன்சை நிலங்கள் இதெல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு மட்டும் ஒரு சில இடத்துல சில டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க. மெயினாக ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதை மட்டும் எடுத்துகிட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இ-சேவை மையத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளை பண்ணதுக்கான ஒப்புகை சீட்டு வந்து வழங்குவாங்க. அதை நீங்கள் வாங்கி பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்களோட மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணதுக்கான ப்ராசஸ் நடக்கும். வெரிஃபிகேஷன் எல்லாமே பண்ணுவாங்கள்ல. ஸோ அது வந்து அஃபீஷியலாக வெளியாகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஒப்புகை சீட்டை வச்சு நீங்களே ஆன்லைனில் வெப்சைட்டில் போய் மகளிர் உரிமை தொகைக்கான வெப்சைட்டில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி உங்களோட மகளிர் உரிமை அப்ளை பண்ணதுக்கான ஸ்டேட்டஸ் என்ன ஆயிருக்கு, என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறங்காட்டி நீங்களே அந்த அப்டேட்டை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு அஃபீஷியலாக வெப்சைட் டீட்டெயில்ஸும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னா நீங்கள் குரோமில் போயிட்டு மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக 2-3 வெப்சைட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அதில் தெரிஞ்சுக்கலாம். உங்களோட ஒப்புகை சீட்டை வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்கூடிய நம்பரை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா
மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ராசஸ் எல்லாமே வரப்போகுது. அப்ளை பண்ணுறதுக்கு ரெக்வயர்டு டாக்குமெண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்து யார் இது வரைக்கும் மகளிர் உரிமை தொகை வாங்காமல் இருக்கீங்களோ எலிஜிபிலிட்டி அடிப்படையில் உங்களுக்கு வரும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு அஃபீஷியலாக விண்ணப்பங்கள் வெளியானதும் அதுவும் நம்ம சேனல்லே அப்டேட் பண்ணுவோம். விண்ணப்பங்கள் வந்ததும் நீங்கள் அதை அப்ளை பண்ணி உங்களுக்கான மகளிர் உரிமை தொகையை வாங்கிக்கோங்க. ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாரோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்புறம் ஒவ்வொரு ஃபைனல் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.